ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழச்சி. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறீங்க. தமிழ் நியூ இயர் அன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். முன்னாடி நாள் நைட்டே சித்திரக்கனிக்காக ஒரு தாம்பாளத்தில் ஃப்ரூட்ஸு, பணம், அதுக்கப்புறமா அந்த மிரர் பார்ப்போம் இல்லையா, ஸோ அதில் செயின்லாம் மாட்டி விட்டு காலையிலே எழுந்திரிச்சு வந்து பார்த்தாச்சு. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சுது. அந்த டைம் வீடியோவும் எடுக்க முடியல என்னால். ரொம்ப டெக்கரேட்டிவாக இல்லாமல் சிம்பிளாக தான் அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ காலையிலே பார்த்துட்டு சாமி கும்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹஸ்பண்டே வந்து ஜூஸ் ரெடி பண்ணிட்டாங்க. சரி, காலையிலே எல்லாருமே ஜூஸ் சாப்பிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. ஷஷு மட்டும் அன்றைக்கி மேங்கோ ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்டான். அதனால் அவனுக்கு மேங்கோ ஜூஸ் போட்டுட்டு எங்களுக்கு நட்ஸ் ஜூஸ் தான் ஹஸ்பண்ட் வந்து பனானாலாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மினி ஸ்விம்மிங் பூல், அதாவது இந்த சம்மர் டைமில் வச்சு குழந்தைங்களுக்கு வந்து தண்ணியில் நல்லா விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஆனால் இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பக்கம் இருக்கும். அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறதுக்கான டைமே இல்லை. சரி, இந்த டைம் மாதிரி ரெடி பண்ணலாமே, இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஹஸ்பண்ட் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு இன்றைக்கி சாம்பார் தான் ரெடி பண்ண போகிறேன். நான் ரெடி பண்ணியிருந்தேன் சாம்பார் மசாலா வச்சு சாம்பார் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், ஆனாலும் சரி இன்றைக்கி ஷேர் பண்ணிடலாமே அப்படின்ட்டு தான். இப்போ தேவையான அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஜீரகம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 விசில் பக்கம் விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மொத்தமாலாம் வேக போட மாட்டேன். காய்கறியில் ஒரு சிலர் வந்து மொத்தமாக போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது ஏதோ டேஸ்ட் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாம்பாருக்கு வந்து தாளித்து ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி இதே மாதிரி டைப்பில் சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு ஒரு சிஸ்டர் கூட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு தான் சாம்பார் ரெடி பண்ண போகிறேன். என்ன தான் வந்து காய்கறி போட்டு வச்சாலும் அந்த சாம்பாரில் மாங்காய் போட்டு வைக்கும் போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கத்திரிக்காயில் இந்த ராம கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க, இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மதுரை சைட்லலாம் கிடைக்கும். பட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பர்பிள் கத்திரிக்காய் தான் கிடைக்குது. ஸோ அது ஏதோ டேஸ்ட் எனக்கு வந்து அந்தளவுக்கு சூட் ஆகலை. சாம்பாருக்கு பருப்பு, காய் மட்டும் கட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஹஸ்பண்ட் வந்து இது ஏர் பம்ப் அடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நானுமே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பம்பும் உடஞ்சி போயிடுச்சு. சரி பரவாயில்ல, இதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸை மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. திருஷன் குட்டியை பார்த்த உடனே பாருங்கள், அவன் மேலே போகலான்னு சொன்ன உடனே வேகமாக ஓட கிளம்பிட்டான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி இதில். ஸோ இதில் உள்ள தண்ணி ஊற்றி தான் விளையாட வைக்க போகிறாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியாது. ஏதோ ஒரு டாய் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனான். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு அவனை உள்ளே உட்கார வச்சோடனே பார்த்தீங்கன்னா அவனோட ஆட்டம் தாங்க முடியலைங்க. மீனை கொண்டு வந்து உள்ள விட்டுருவோமாடா? நல்லா மீன் பிடிச்சி விளையாடுங்க. இந்த திருஷன் இந்த பூ போடுங்கடி சுகமா இருக்குது. அப்படியே உட்காந்தா கத்துக்கிட்ட மொட்டை சுத்தி என்ன விழுகிற? ஷஷு சின்ன வயசுலேருந்தே நல்ல ப்ரொடெக்டிவாக எங்கள் கூட வளர்ந்தவன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கே பயப்படுவான். இப்போ வரைக்கும் மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி தான் கேட்பான். ஆனால் திருஷன் அப்படி கிடையாது. காலையில் ஏர்லி மார்னிங் பச்சை தண்ணி எடுத்து ஊற்றினா கூட எனக்கு என்னன்ட்டு நிற்பான். நல்லா வந்து அவன் தண்ணியோட நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகிட்டான். பட் ஷஷு அப்படி கிடையாது. ரொம்ப ப்ரொடெக்டிவாக வளர்ந்ததுனால அவனை சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் வந்து நம்ம தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது.
வெளியில் வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொளுத்துது. இந்த டைமில் வேலை நிற்கவே முடியல. அவங்களாவது தண்ணியில் தான் விளையாடுறாங்க. ஸோ தண்ணியில் குளிக்கிறதுனாலே பார்த்திங்கன்னா பசி சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகிடும். அதனால பார்த்திங்கன்னா நான் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். வெயிலில் நின்னதில் நல்லா ஸ்வெட் ஆகிருச்சு எனக்குமே. சரி இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் அப்புறம் 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் கொஞ்சம் வதங்குறதுக்கு லேட் ஆகும். அதனால் முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து பாதி வேக்காடு வரணும். ஸோ அந்தளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். இது வெந்துட்டுருக்க டைம்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து இந்த முட்டை கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபிஷ் ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் சாம்பாருக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காய் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி நம்ம வீட்டில் அரைச்சோம் இல்லையா, அதோட பொடி சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே பருப்பில் பச்சை மிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா த்ரிஷன் குட்டிக்கு எடுக்க முடியாது, ரொம்ப காரமாயிடும் அப்படிங்கிறதுனால இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். பட் ஆயில் தாளிக்கும் போதே பச்சை மிளகாய் சேர்த்துருந்துக்கலாம், நான் அந்த டைம் மறந்துட்டேன். இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் வந்து ஓரளவுக்கு மசாலாலே இல்லைன்னா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா காய் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மாங்காயில் அரை மாங்காய் மட்டும் பாதி மாங்காய் மட்டும் சேர்த்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு. தக்காளி அதிகம் சேர்க்கணுன்னு இல்லை, புளியும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி இது நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பும் ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் தட்கா பேனை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் தாளிப்பு வடகம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னும் ரெடி பண்ணலை, சம்மருக்கு நான் சீக்கிரமாகவே ரெடி பண்ணி அதுவும் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இந்த தாளிப்பு கொடுத்து இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக தாளிப்பு கொடுங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். எனக்கு என்னமோ மற்ற குழம்பு வைக்கிறத விட சாம்பார் வைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை மாதிரி தெரியும், அது என்னவோ தெரியல. இந்த எக் பிளான்ட் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு தட்கா பேன் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவு ரவை சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து ட்ரையாக வறுத்துக்கலாம். ஆயில், நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ட்ரையாக மட்டும் அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும், அது அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துட்டு எடுத்துக்கலாம். கடலை மாவு எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் அந்த கோட்டிங் வந்து நல்லா கிடைக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ அந்த ஒரு பிளேட்டில் வந்து நல்லா வறுத்ததை சேர்த்துட்டு இதில் வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், பெப்பர், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது கூட ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக வந்து இதில் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவை, அதாவது நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணுவோம் அதே மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயில் வந்து இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா ஒரு பெரிய கத்திரிக்காவுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா மசாலாவையும் நல்லா கத்திரிக்காயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு மசாலா அப்ளை பண்ண கத்திரிக்காவை போட்டு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். பட் இந்த கத்திரிக்காய் ஒரு 2 நிமிஷத்தில் வந்து ஃப்ரை ஆயிரும், குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், இல்லை இந்த மாதிரி சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். சைடில் வந்து நான் இன்றைக்கி அப்பளமும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நான் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா குட்டீஸ் பசிக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஸ்வீட் எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளானு. அப்புறம் தான் யோசித்தேன், சரி ஸ்வீட் பண்ணாலுமே அது அப்படியே கடந்து போயிடுது, எப்போது ஸ்வீட் பண்ணாலும் சரி அப்படியே வச்சிடுறாங்க குழந்தைங்க சாப்பிட்றதில்ல. அதனால சரின்னு விட்டாச்சு, இதோடய முடிச்சுக்கிட்டாச்சு. நல்லா மணக்க சாம்பாரோட கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கத்திரிக்காய் ஃப்ரையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். மதியம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களும் குளிச்சுட்டு வந்து டயர்டில் நல்லா தூங்கிட்டாங்க. நானுமே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்தால் தான் அன்னைக்கு கொஞ்சம் நமக்கு ரெஸ்ட் எடுக்க டைமும் கிடைக்குது. ஒரு ஈவினிங் போல் அப்படியே வந்து மாடிக்கு போயிட்டு அந்த டப்பில் இருந்த தண்ணி எல்லாத்தையும் செடிக்கு எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து சாமிக்கு விளக்கும் ஏற்றிட்டு
கடைக்கு கிளம்பியாச்சு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது இன்றைக்கி. சரி போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி நல்ல நாள் அதுவுமா வீட்டுக்கு வந்து சாமி படம் ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃப்ரேம்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வீட்டில் வந்ததுக்கப்புறமா என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழகான விநாயகர் ஃப்ரேம் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வால் கிளாக் ஒன்று வாங்கினேன். நம்ம வீட்டில் இருக்கிறது குட்டியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தது. ஸோ வாங்கியிருக்கேன். அப்புறம் ஃப்ளோர் மேட் வந்து ஒரு 2 வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் டிமார்ட்டில் வாங்கினது பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டு ஒரு மாதிரி ஃப்ளோர்லேயே ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் இதுவும் 2 வாங்கினேன். அப்புறம் இந்த சிலிண்டர் வைக்கிற அந்த அடியில் அந்த வைக்கிற இந்த ட்ராலி இருக்குல்ல, அது உடஞ்சிடுச்சு. ஸோ அது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் டீ போடுறதுக்கான அந்த பாத்திரம் அது ஒன்று வாங்கியிருந்தேன். ஹேண்டில் வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இனி டே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். சஷு ஸ்கூல் போகாதனால எனக்குமே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக ஆயிடுச்சு. எதையாச்சும் ஒன்று குக் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக தூங்கிட்டேன். அப்புறம் தான் என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி கத்திரிக்காய் தான் இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே கத்திரிக்காய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். நானும் சரி, ஹஸ்பண்டும் சரி, சஷுவுமே வந்து கத்திரிக்காய் சாப்பிடுவான். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காவை 2ஆக கட்டி இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லிட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து தவா ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃப்ரை வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி இதுனா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் வந்து வேக வச்சுருக்கேன். இந்த லேட்டாக எழுந்திருக்கிற டைமில் தான் ஏதாச்சும் ஒன்று இல்லாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா டீ தூளில் நைட்டு வாஷ் பண்ணி வச்சதோடு இருந்தது கண்டெய்னர். ஸோ அதையுமே ரீஃபில் பண்ணிட்டு தான் டீ போட ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் மட்டும்தான் டீ போட்டேன். பசங்க தூங்கிட்டு இருக்காங்க, லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பால் அப்புறமா காய்ச்சி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுகிட்டே ஒரு சைடு கத்திரிக்காவும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ இது வந்து லைட்டாக தண்ணியில் சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரை பண்ணி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து மோர் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் மோர் இருந்தது. சரி அதை ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு, குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சைட் டிஷ்க்கும் அந்த தயிர் குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு, தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் தேவைப்படும். ஸோ தேங்காவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். இதில் வந்து கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயம். ஸோ அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் கொஞ்சோன்னு இருந்தது, அதை தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து தடியங்காலையும் பண்ணுவாங்க, நிறைய காய் போட்டுலாம் கூட பண்ணுவாங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு சைடு அது வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயில் வந்து கொஞ்சம் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். காரம் அதிகம் தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா 2-3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து குட்டீஸ்க்கு சாப்பிட்றது கொடுக்கறதுனால கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு லைட்டாக கொதி வர மாதிரி இருக்கும் போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிர் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடணும். ஸோ ரொம்ப நேரம் வச்சோம் அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு மாதிரி திரியாக ஆன மாதிரி ஆயிரும். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்கும் போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துட்டேன், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கோத்தகிரியில் இருக்கும்போது வச்சதுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக குக்கிங் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்க்கும் லஞ்ச் பேக் பண்ணி வச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை, கம்மங்கூழ் தான் இன்றைக்கி. முன்னாடி நாளே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, பிஸ்னஸ்ஸு குழந்தைங்கன்னு தனியாலாம் எப்படி இவ்வளோ வேலையை பார்க்குறீங்க, டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ண முடியுதா, குட்டீஸை மட்டுமே வச்சு நாங்கள் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருக்கீங்க நிறைய பேர். நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்.
நானுமே பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட்டு குழந்தை ஷஷு பொறந்த டைமில் கோத்தகிரியில் கிளைமேட் சொல்லவே வேணாம். ஏன்னா கீழே எப்படி தரையில் கூட விட முடியாது குழந்தைய. ஸோ அப்போ வந்து ஒருத்தரோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு எனக்கு. அப்போ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதெல்லாம் எதுவுமே நடக்கலன்ன உடனே அந்த டைம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதுக்கப்புறமா ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா குழந்தைங்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. குழந்தை, வீடு, குக்கிங் வேலை எல்லாமே வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கே யாரையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்றத அதுக்கப்புறமா நானே தனியாளாக குழந்தைங்களையும் மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஸ்கூல் வந்து ஏர்லியாக காலையில் ஒரு 7:45 கிளம்பணும் அப்படின்னும் போது 5:30 எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஜூஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் ரெடி பண்ணிடுவேன். அப்புறமா திருஷன் குட்டி எழுந்திரிச்சதுக்கப்புறமா அவனுக்கு தேவையானதை வந்து வேலை இந்த சைடு பிஸ்னஸ் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டே அவனையும் வந்து பார்த்துக்குவேன். வீடையும் அப்பப்போ அவன் இழுத்து போட்டு தான் செய்வான். பட் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே மற்ற நேரங்கள்லையும் எடுத்து வச்சு பார்த்துட்ருப்பேன். இப்படியே தான் மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கு. ஆனால் என்ன இதில் நான் ரெஸ்ட்டு அப்படிங்கிறத மட்டும் நான் எதிர்பார்க்கவே முடியாது. சில நேரம் எடிட்டிங் வேலை முடிக்கிறதுக்கு நைட் ரொம்ப லேட் ஆகும். ஆனாலும் காலையில் அந்த 5:30 டைமுக்கு எழுந்திரிச்சு தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. இப்போயும் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். குட்டீஸ் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பெருக்கி விட்டுட்டு ஃபுல்லாக குப்பையெல்லாம் அடித்து தொடச்சி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அவங்க எழுந்திரிச்சிட்டாங்கன்னா ஸ்டெப்ஸை மட்டும் என்னால் க்ளீன் பண்ணவே முடியாது. அதனால் தூங்கிட்டு இருக்கும் போதே இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மாப் போட்டு தொடச்சும் விட்டுட்டேன். அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.